ஸோ இன்னைக்கு குறிப்பாக சார்பட்டா பரம்பரை இந்த படத்தில் வரக்கூடிய ஃபேமஸான மூவி சீன்ஸை வந்து கலெக்ட் பண்ணி எந்தெந்த ராசிக்காரங்க இப்படி இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகளில் முதல் ராசியாக வரக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேஷ ராசிங்கிறது முதல் ராசி. அப்போ கலக்கணும்னு உங்களுக்கு ஒன்று, ஈகோன்னு ஒன்று உங்களுக்கு ஒன்று, சரிங்களா? தைரியம் ஜாஸ்திங்க உங்களுக்கு. என்னதான் மனசுக்குள்ள பயம் இருந்தாலும் வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. தன்னுடைய வாழ்க்கையை தானே சூன்யமாக்கி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இவர்களுக்கு ஏற்படுத்தலாம். வழிகாட்டக்கூடிய நபர்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில வரப்போறாங்க. சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்க நீதிக்கும் நேர்மைக்கும் உழைப்புக்கும் நேரத்திற்கும் எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவார். எப்பவுமே தான் தான் முன்னாடி போய் நிற்கணும், அடுத்தவங்க நம்மளுக்கு பின்னாடி அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடிய ராசியில் முதன்மையான ராசி மேஷம். ஆனால் இந்த ராசியை விட மற்ற ராசியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டேலண்டானவங்க இருக்காங்க. நீலவா கபிலவா ரொம்ப சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்கக்கூடிய இவர்களை இந்த சனி பகவான் நிச்சயமாக முடக்குவார் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. மான்குட்டி மாதிரி சொல்லி கூச்சிட்டு இருந்த என் பிள்ளைய எப்படி அடிச்சு கழட்டிக்காரு பாருங்க. அவங்க என்னென்ன மனசுல நினைக்கிறாங்களோ அது எல்லாமே வந்து இந்த 2026 ரொம்ப சூப்பரா இருக்க போகுது. அஸ்ட்ரோ தமிழ் அன்பினியர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலை சினிமா ஜோதிடம் லான்ச் பண்ணி 3 எபிசோட் பண்ணிட்டோம். ஸோ எல்லா எபிசோடுக்குமே நல்ல வரவேற்பு கொடுத்துருக்கீங்க. பொதுவாக சினிமா ஜோதிடம் அப்படின்னாவே நிறைய மூவி சீன்ஸ்லேருந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஃபேமஸான சீன்ஸை வந்து கலெக்ட் பண்ணி அதில் வர மாதிரி எந்தெந்த ராசிக்காரங்க இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருந்தோம். ஸோ இன்றைக்கி குறிப்பாக சார்பட்டா பரம்பரை இந்த படத்தில் வரக்கூடிய ஃபேமஸான மூவி சீன்ஸை வந்து கலெக்ட் பண்ணி எந்தெந்த ராசிக்காரங்க இப்படி இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எபிசோட் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. இந்த ஷோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட பிரபல ஜோதிடர்களை முதல்ல வரவேற்றலாம். முதல்ல டிஎன்ஏ அண்ட் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ் அவர்கள், ராஜ ஜோதிடர் ஸ்ரீவர்ஷன் அவர்கள், அனுபவ ஜோதிடர் திருவருள் மீனாட்சி வெங்கடேசன் அவர்கள், அஸ்ட்ரோ மாஸ்டர் தமிழரசன் அவர்கள். சுப்ரஜா மேடம், உங்களுக்கான முதல் கேள்வி, கபிலா நீ இறங்கி ஆடு கபிலா, இது நம்ம காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகள்னா யார் யார்? ஓகே, ஸோ இறங்கு ஆடு இது உன்னுடைய காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகளில் முதல் ராசியாக வரக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மீன ராசிக்காரங்க தான். காலபுருஷ தத்துவத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது 12ஆம் ராசியாக வருது. பொதுவாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசிக்காரங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா படிப்பு தடை கண்டிப்பாக வந்து ஒரு தடையாவது வந்து அவங்களுடைய லைஃப்பில் வந்து எதிர்கொண்டு இருந்திருப்பாங்க. வாழ்க்கையில் தடை, திருமணத்தில் தடை, ஏதாவது ஒரு தடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய லைஃப்பில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதில் வந்து என்னென்னா ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருந்தவங்க ஒரு பிரேக் எடுப்பாங்க. பிரேக் எடுத்ததுக்கப்புறம் அதுலேருந்து அவங்களால மீண்டு வர்றதுக்கு வந்து கண்டிப்பாக ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல அவமானப்பட்டிருப்பாங்க. கொஞ்சம் நஞ்ச அவமானம் கிடையாதுங்க. ஸோ தந்தையால் அவமானம், தாயால் அவமானம், உறவினர்களால் அவமானம், ஃப்ரெண்ட்ஸ்னால் அவமானம். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன ராசிக்காரங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா கடந்த வருஷத்துலலாம் சந்திச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த 2026 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய விடிவு காலம் அப்படின்னு தான் சொல்லணும். 5ஆம் இடத்துல குரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக வரப்போகிறாரு. இந்த ஜூன் மாதத்துக்கு மேலே வந்து பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் தான். இவங்க என்னென்னலாம் ஆசைப்பட்டாங்களோ லைஃப்லேயும் சரி படிப்புலேயும் சரி, இப்போ படிப்பே வராதவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு வந்து அள்ளி கொடுக்க போகிறாரு ஞானத்தை. அது மட்டும் இல்லாமல் லைஃப்பில் அவங்களுடைய ஒர்க்கில் அவங்க என்னென்ன மனசில் நினைக்கிறாங்களோ அது எல்லாமே வந்து சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் வந்து இந்த 2026 நம்மளுடைய மீனராசிக்கு ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. அடுத்ததாக வந்து இதே வரிசையில் வரக்கூடிய அடுத்த ராசி வந்து மேஷ ராசி. ஸோ மேஷ ராசிக்கு இப்போ வந்து விரைய சனி ஸ்டார்ட் ஆனாலும் இவங்க என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளே கண்டிப்பாக பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஒரு எரிச்சல் ஒரு தன்மை இருந்திருக்கும். யார் வந்து பேசினாலுமே வந்து அவங்க பேசவே மாட்டாங்க, அந்த ஒரு கோபத்தை காமிப்பாங்க. அமைதியாக இருந்தாலும் மனசுக்குள்ளே நிறைய விஷயத்த வந்து போட்டு குலுங்கி அதை வந்து மற்றவங்க கிட்ட அதை காமிக்கும்போது இவங்களை யாருமே புரிஞ்சிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை எல்லாமே வந்து இந்த மேஷராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடந்த வருடத்தில் எல்லாமே நடந்திருக்கும். இப்போ தான் விரைய சனி ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் இதுக்கு முன்னாடியே அதோட தாக்கங்கள் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். அப்போ இதிலிருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களால மேலே எந்திரிச்சிருக்கவே முடியாது. ஏன்னா எல்லாமே அவங்கள வந்து குறை சொல்லிட்டே இருப்பாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ராசிநாதனே கோச்சாரத்தில் வந்து நீச்சமாக இருந்திருக்கும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வம்பு வழக்கு பிரச்சனை கோர்ட்டு ஏறாத மேஷராசிக்காரர்களே வந்து ஏதாவது ஒரு வகையில் அந்த பிரச்சனையை சந்தித்து ரொம்ப ட்ரபுள் ஆகிருப்பாங்க. ஆனால் இந்த 2026 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4ஆம் இடத்துல குரு சுகஸ்தானத்தில் வந்து தன்னுடைய உடல் நலையிலும் சரி அவங்க நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் சரி ரொம்ப சூப்பராக குரு அவங்கள வழி நடத்தும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறனால தன்னோட அபிலாசைகள் என்னென்ன ஆசைப்படுறாங்களோ அது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான் பண்ணணுங்க.
இது எல்லாமே வந்து மேலும் வலுப்படுத்துறதுக்கு அடிமை விலங்குகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உணவு கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த 2026 ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்ததாக வந்து நொந்து நூடுல்ஸாக எப்படா நம்மளுடைய லைஃபுக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு விடிவு காலம் பிறக்கும் சொல்லக்கூடிய அடுத்த ராசி வந்து அமையிறது வந்து பார்த்திங்கன்னா மகரம். 7ஆம் இடத்துல இப்போ குரு ஜூன் மேலுக்கு வந்து திருமணம் ஆகாதவங்களுக்கு, ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்களாலும் சரி இல்லை அவங்களுடைய பார்ட்னர்ஸ்னாலும் சரி ஓரளவுக்கு இல்லைங்க, முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப நொந்திருப்பாங்க. அவங்களுடைய வேலையிலையும் சரி எல்லாமே ரொம்ப பிரச்சனையில் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் வந்து சனியோட தாக்கம் முடிந்தாலும் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா குரு 6லேருந்து பெரிய பிரச்சனையை கொடுத்துருப்பார். வீட்டில் இருக்கிற நகை எல்லாமே நீங்கள் அடமானம் வச்சுருப்பீங்க, இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு சொத்து வந்து பார்த்திங்கன்னா ஜப்தி லெவலுக்கு போயிருக்கும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு. ஏன்னா 6ல் குரு இருந்து அதை நடத்தியிருப்பார். கண்டிப்பாக எந்த ஒரு பணப்பழக்கமே வந்து கஷ்டத்தில் இருந்து ரொம்ப வந்து மீண்டு வர முடியாதா அப்படிங்கிற ஒரு நினைக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூனுக்கு மேலே பெரிய ஜாக்பாட் வழிகாட்டக்கூடிய நபர்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வரப்போகிறாங்க. எவ்வளோ பெரிய பிரேக் எடுத்தாலுமே இந்த 2026 உங்களுக்கு ஒரு பொன்னான காலம்தான். ஸோ எதுக்குமே நினச்சி கவலைப்படாதீங்க. ஸோ சித்தர் வழிபாடும் பெரியவங்களோட ஆசீர்வாதமும் அண்ட் உங்களுடைய முன்னோர்களோட ஆசீர்வாதமும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வருடத்தில் வழி நடத்தும். ஸ்ரீவர்ஷன் சார், உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மான்குட்டி போல துள்ளி குதிச்சுட்டு இருந்தியடா இப்படி ஆயிட்டியடா இப்போ அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகள்னா யார் யார்? இந்த 2026 ஒரு மான்குட்டி போல அற்புதமாக துள்ளி விளையாடி கொண்டிருந்த ராசியை முடக்கி வைக்கக்கூடிய தன்மை எதில் இருக்குது அப்படிங்கிறது அன்பு சகோதரியோட கேள்வி. ஸோ அந்த இடத்துல முதலாக வருவது மீன ராசி. இந்த மீன ராசியை சேர்ந்தவங்க 7.5 சனியோட பாதிப்பிலையும் குறிப்பாக குரு பகவானுடைய 4ஆம் இட சஞ்சாரம் இந்த 2 பாதிப்புலையுமே ரொம்ப கடுமையாக பாதித்து கொண்டிருக்கக்கூடிய தன்மையை வெளிப்படுத்திட்டு இருக்கு. ஸோ இந்த காலகட்டத்தில் இவங்களுடைய செயல்பாடுகள் அத்தனையும் முடங்கும். மீன ராசியில் ஜென்மத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வது என்பது உடல் நலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை இவங்க நிச்சயமாக எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையை கொடுக்கும். மனதில் மிகப்பெரிய பயமும் சந்தேக மனப்பான்மையும் எதையுமே சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் தன்னுடைய வாழ்க்கையை தானே சூன்யமாக்கி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இவர்களுக்கு ஏற்படுத்தலாம். இந்த சனி பகவானின் 7.5 சனியின் சஞ்சார காலம் இந்த 2026 முழுவதுமே இவர்களுக்கு செயல்படக்கூடிய காரணத்தினால ஸோ ரொம்ப சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்கக்கூடிய இவர்களை இந்த சனி பகவான் மிக கடுமையாக பாதனைக்கு உள்ளபக்கி நிச்சயமாக முடக்குவார் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மைநிலை. அதே சமயம் 2026 6வது மாதத்துக்கு மேலே குரு பகவானின் சாதக நிலை இவர்களுக்கு ரொம்ப அற்புதமான மாற்றங்களை நிச்சயமாக பெற்றுத்தரும். தன்னுடைய 5ஆம் இட சஞ்சார நிலையிலிருந்து மீன ராசியை சேர்ந்தவர்கள் ஏதாவது ஒரு வகையில் ஒரு விழிப்புணர்வோட குலதெய்வத்தின் அனுகிரகத்தின் வழியிலிருந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்தெல்லாம் மீண்டு வர்றதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கும். தடைபட்டிருந்த விஷயங்கள் யாவுமே வெற்றிகரமாக நடைமுறைக்கு வர ஆரம்பிக்கும். மீண்டும் இவங்க வந்து ரொம்ப ஆக்டிவாக செயல்படுறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். புத்திசாலித்தனமும் நுண்ணறிவு திறனும் இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு மனசில் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் நிச்சயம் 100% அதிகரிக்கும். ஸோ இந்த முடங்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலிருந்து இவங்க விடுபடுவதற்கு இறை வழிபாட்டில் இவங்க எதை சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகன் வழிபாடு ரொம்ப சிறப்பான வெற்றிகளை தரும். வளர்பிறையில் வர வியாழனன்று முருகனை தரிசனம் செய்யும் பொழுது, திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்யும் பொழுது இவர்கள் வாழ்வில் இருந்து வந்த அத்தனை முடக்கங்களும் நீங்கி மீண்டும் மான்குட்டி போல துள்ளி குதிப்பதற்குண்டான ஒரு சந்தர்ப்பத்தை இது ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக நம்ம பதிவு செய்கிறோம். 2ஆம் இடத்துல இந்த மான்குட்டி போல துள்ளி விளையாடி கொண்டிருந்த ஒரு ஆக்டிவாக இருந்த ராசி சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசி அஷ்டம சனியால் கடுமையான பாதிப்பு உள்ளாகுது. குறிப்பாக தன்னுடைய வாழ்க்கை துணை வழியிலிருந்து, நண்பர்கள் வழியிலிருந்து, உறவுகள் வழியிலிருந்து ஏளன பேச்சுக்கும் அவமானத்துக்கும் ஆட்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ உருவாக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த சூழ்நிலையினால் இவர்கள் வந்து மிக அதிக அளவில் மனதளவில் பாதிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஸோ எதிர்பாராத விஷயமெல்லாம் நடக்க மாட்டேங்குது, எதை செஞ்சாலும் தோல்வியாக முடியுது, மனதளவில் ரொம்ப பயத்தை ஏற்படுத்துது. ஸோ எல்லாத்தையுமே தைரியமாக செய்வோம், ஆனால் இந்த காலகட்டத்தில் நம்ம எந்த ஒரு செயலையும் செய்ய முடியலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை இவங்க எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாக்கும். இங்கே லாபஸ்தானத்தில் குரு பகவான் ஃபஸ்ட்டு 6 மாதம் 2026 ஜூன் வரைக்கும் ஓரளவுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது ஒரு வகையில் பொருளாதார சிக்கல்களிலிருந்து இவங்களை மீட்டெடுக்கலாம். இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நல்ல அற்புதமான பலன்களை தரலாம்.
வெளிநாடு வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் இவங்க எதிர்பார்த்த நன்மைகளை ஏற்படுத்தி தரலாம். ஆனால் இவருடைய சுய இயக்கம் என்பது வெகுவாக பாதிக்கும். ஸோ எனவே இதில் ரொம்ப கவனமாக இருங்க. இறை வழிபாட்டில் பழனிமலை முருகன் வழிபாடு, தண்டாயுதபாணி வழிபாடு என்பது வளர்பிறையில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையன்று ராஜ அலங்கார தரிசனத்தை பெற்று இவர்கள் வாழ்வில் மீண்டும் பழைய நிலைக்கு மான்குட்டி போல துள்ளி விளையாடக்கூடிய யோகத்தை பெறலாம் என்பதை நாம் இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறோம். அடுத்த இடத்துல இதுவரைக்கும் மான்குட்டி மாதிரி துள்ளி விளையாடிட்டு இருந்த நம்மளை இந்த 7.5 சனி வந்ததுலேருந்து முடக்கி வச்சுருக்குது. நம்மளால் எதையும் செய்ய முடியல. கல்வியிலும் தோல்வி, திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் தோல்வி, தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் ஏகப்பட்ட எதிர்ப்புகள், துன்பங்கள், துயரங்கள், இதெல்லாம் இவங்களுக்கு வரவேண்டிய உயர்பதவி சார்ந்த விஷயங்களையும் தடை செய்கிறது. ஒரு முன்னேற்றம் என்பதே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். குரு பகவானும் சாதகமான ஒரு சூழ்நிலையில் இல்லை. ஸோ இந்த வருஷம் முழுவதும் நாம் வாழ்க்கையில் ரொம்ப துன்பத்தை எதிர்கொள்ள வேண்டிய நிலையிலேயே இருக்குதே அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய ராசி இந்த மேச ராசி. ஸோ இந்த மேச ராசியை பெற்றவர்கள் நிச்சயமாக சூரிய நமஸ்கார வழிபாடு ரொம்ப சிறப்பாக செஞ்சிங்கன்னா இதிலிருந்தெல்லாம் மீண்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இது. அடுத்த இடத்துல 7.5 சனியின் பாதிப்பிலிருந்து மான்குட்டி போல் துள்ளி குதித்து அறிவாற்றல் சார்ந்த விஷயங்களில் ஒரு முற்போக்கு சிந்தனையோடு செயல்பட்டு அதிர்ஷ்டங்கள் அனைத்தையுமே அனுபவித்துட்டு இருந்த இவர்களுக்கு பாதச்சனியாக இங்கே சனி பகவான் இவர்களுக்கு கடுமையான இன்னல்களை தந்து கொண்டிருக்கிறார். குடும்பத்தில் சனி அப்படிங்கும்போது நிச்சயமாக குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனை இதெல்லாமே வந்து சேரும். ஸோ சற்று விழிப்புணர்வோடு இருக்கிறது அவசியம். மேலும் இவர்கள் மீண்டும் ஒரு சுய எழுச்சியை பெறுவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை சபரிமலை ஐயப்பன் வழிபாடை முறையாக 48 நாட்கள் விரதம் இருந்து மேற்கொண்டார்கள் என்றால் இவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றமும் மீண்டும் மான்போல் துள்ளி குளித்து விளையாடக்கூடிய ஒரு யோகத்தையும் ஐயப்பன் நல்குவார் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயத்தோடு இதை நாம் சொல்கிறோம். மீனாட்சி மேடம், சார்பட்ட பரம்பரையில் சொல்கிற மாதிரி நான் ஆடுற வாத்தியாரே அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகள்னா யார் யார்? எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சாதான அனுபவம் கிடைக்கும். அனுபவம் மிக சிறந்த ஆசானுங்க. அப்போது இந்த ராசி மகரத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா எந்த ஒரு வில் பவரும் இருக்கிறவங்க. பாதகாதிபதியான கிரகம் உச்சமடைவதும் அந்த நட்சத்திரம் உள்ளே இருக்கிறதும் மகரத்தில் மட்டும்தாங்க. அப்போ இவர்களுக்கு தனி தில் பவர் இருக்கும், சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா குரு பகவான் இங்கே பலவீனமாகிறாருங்கிறத விட இங்கே பாதகாதிபதி உச்சங்கிறது ரொம்ப அதிகமாக எடுத்துக்கணும். தைரியம் ஜாஸ்திங்க அவங்களுக்கு. என்ன தான் மனசுக்குள்ளே பயம் இருந்தாலும் வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. அப்போ ஒரு குருவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா இருப்பாங்க. ஒரு கேள்வி கேட்டாங்க, நான் ஆடுற வாத்தியார் அப்படிங்கும்போது யாரை நம்ம களம் இறக்குறது அப்படின்னு அவர் ஒரு யோசனை இருக்கார். அப்போ நான் செய்கிற அந்த வேலையை நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு அவராக முன்னாடி சொல்கிறாரு. இதுதாங்க மிகப்பெரிய ஒரு ஆதரவு. குரு குழப்பத்தில் இருந்தாலும் கூட சிஷ்யன் தெளிவாக இருக்கணும்ல, அதுக்கு ஃபஸ்ட்டு உதாரணம் பார்த்திங்கன்னா மகரம் தான். இவங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த காலகட்டமே உங்களுக்கு நல்ல குட் பிளான் தான். ஒரு 3 மாதமாகவே நல்லாயிருக்கும் அவங்களுக்கு. தொழில் ரீதியாக மன ரீதியாக நல்லா பார்த்திங்கன்னா க்ரோத் இருக்கும். அதனால் நீங்கள் வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு எல்லாமே அமையும். உங்களுடைய பிஸ்னஸ் லைன் ஆகட்டும், உங்கள் ஃபேமிலி சப்போர்ட் ஆகட்டும், எல்லாமே சிறப்பாக இருக்கும். நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்க அப்படின்னா, புதன் பகவான் ஸ்தலமான திருவெண்காடு போயிட்டு வந்துடுங்க. ஏன்னா அது வியாபார ஸ்தலம், அதுதான். இந்த இடத்துக்கு போயிட்டு வரும்போது உங்களுடைய 9ஆம் இடமான பாக்யஸ்தானம் ஆக்டிவேஷன் ஆகும். அப்போ திருவெண்காடு அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே நீங்கள் இந்த 2026 பிறந்ததும் அந்த 27 பிறக்கிறதுக்குள்ளார 2 தடவை போயிட்டு வந்துடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா சிம்மம். பயப்படாதீங்க நடக்குது அஷ்டம சனின்னு. ஏன்னா குரு பகவான் பார்த்திங்கன்னா நட்பு கிரகமும் கூட. இன்னொன்று பஞ்சம அஷ்டமாதிபதிங்க. அப்போ 5ஆம் அதிபதி 12ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு 2026 மிடில். அப்போ அஷ்டமாதிபதியும் 12ஆம் இடத்துக்கு வராருல்ல. 12ஆம் இடம் பார்த்திங்கன்னா சுப விரயம். பயப்படாதீங்க, குரு பகவான் 12ஆம் இடத்துக்கு வராரு. நான் முகூர்த்த நிர்ணயத்தில் தான் குரு பயிற்சி பலன் பார்க்கணும் ஃபஸ்ட்டே சொன்னேன் நான். அப்போது அந்த முகூர்த்த நிர்ணயம் பண்ணும் பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கு 12ஆம் இடத்துல வரக்கூடிய குரு மிக சுப விரயம் கொடுக்க போகிறாரு. வீடு கட்டுறதாகட்டும், குழந்தைங்களுக்கு கல்வி சொல்லுறதாகட்டும், உங்களுடைய தொழிலில் சிறப்பாக இருக்கும். அஷ்டம சனி பற்றி கவலைப்படாதீங்க. சனி பகவான் பார்த்திங்கன்னா உங்கள் நீதிக்கும் நேர்மைக்கும் உழைப்புக்கும் நேரத்திற்கும் எப்போவுமே சப்போர்ட் பண்ணுவார்.
ஒரு 7.5 சனி காலம், ஒரு வந்து பார்த்திங்கன்னா விரயச்சனி, அதில் வந்து ஜென்ம சனியாக இருக்கட்டும், பாதச்சனியாக இருக்கட்டும், அஷ்டம சனி, அர்த்தாசம சனி காலத்தில் தான் உங்களை அறிமுகப்படுத்துவார் வெளி உலகுக்கு. அதிகம் பிரபலமாவீங்க. அதில் தான் திருமணம் அமையும், அதில் தான் குழந்தை பிறக்கும், அதில் தான் தொழில் அமைப்பு எல்லாம் சனி பகவான் கொடுப்பேன். உங்கள் கர்மத்தை கழிக்க தாங்க வந்து ஒரு ஜனனம் எடுத்திருக்கீங்க. அந்த விஷயத்துக்குள்ளே கர்மகாரங்க சனி பகவானை பற்றி கவலைப்படாதீங்க. உங்கள் தொழில் 2 வருமானம் கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். இந்த சிம்ம ராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய தாக்கம் இருக்குன்னு பார்த்தோம், குரு பகவானும் பானில் வராருன்னு பார்த்தோம். இதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லியாச்சு. ஆனால் நீங்கள் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு வரணும் அப்படின்னா சனி பகவானுடைய குருதேவர் யார் கேட்டால் பைரவர் தான். அவரை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. பைரவர் வழிபாடு உங்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சி இல்லைங்க, எப்போவுமே சிறப்பை கொடுக்கும். தேய்பிர அஷ்டமியில் போய் யாகத்தில் போய் உட்காந்துக்கோங்க. யாகத்துக்கு தேவை சமைத்து குச்சிகள் வாங்கி கொடுங்க. அதில் 9 விதமான அபிஷேக பொருள் வாங்கி கொடுத்து நீங்கள் உங்கள் ராசியை வந்து பூஸ்டப் பண்ணிக்கலாம். தனுசுங்க, தனுசு வந்து குருவுடைய அம்சம் தான். அதே மாதிரி சொல்லாதீங்க குரு பகவான் வந்து 8க்கு வராருன்னு. அவர் நின்ற வீட்டுக்கு 6ஆம் இடம், அப்போ உபஜயஸ்தானமாக வருது. ஏன்னா குரு பகவான் பயிற்சி மிடில் வர்றதுனால தன் வீட்டுக்கு அது 6ஆம் இடம், இந்த வீட்டுக்கு 8ங்கிறத விட அது 6ஆம் இடமாக வருது. அப்போது உங்களுடைய ஸ்தானத்துக்குண்டான பார்வை பலன் குரு பகவான் சிறப்பாக இருக்கும். ஆல்ரெடி ராகு பகவான் சனி பகவான் உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் மிகுந்த வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாபங்களையும் இந்த காலகட்டம் கொடுக்கும். அப்போ குருவுக்கு மிஞ்சி சிஷ்ய பிள்ளைன்னு சொல்லக்கூடிய பெயர் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் எந்த தொழில் இருந்தாலும் சரிங்க, கற்றுக் கொடுத்த குருவை விட ஒரு படி மேல் நீங்கள் கண்டிப்பாக உயர்ந்திருப்பீங்க. அது வந்து அந்த தொழில் கற்றுக் கொடுத்த குருவுக்கே கொஞ்சம் மன வருத்தம் கூட இருக்கும். இருந்தாலும் தான் சிஷ்யம் வளர்றான் அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாங்க, வாழ்த்தும் கிடைக்கும் இல்லைங்களா. நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா திருவானைக்காவல். அங்கே மதியம் நடக்கும் உச்சிக்கால பூஜை, அதை மட்டும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நட்சத்திரம் பூராடத்தில் பார்க்குறது இன்னும் சிறப்பு. ஏன்னா தனுசு வீடு வந்து பார்த்திங்கன்னா குருவுடைய சாபம் பெற்ற வீடு. அதனால தான். ஏன்னா அந்த திருவானைக்காவல் கோயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கணவன் மனைவி ஸ்தலம் கிடையாது, குருவும் மாணவியும் ஸ்தலம். ஆல்ரெடி நான் பதிவு பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில். ஏன்னா குரு மாணவி வந்து பார்த்திங்கன்னா அம்பாள் வந்து ஆசைப்படுறாங்க வேதம் கற்றுக்கணும் அப்படின்னு. அப்போ சிவன் கிட்ட கேட்குறாரு, நான் வந்து வேதம் கற்றுக்கணுங்கும் போது அப்போ சிவன் சொல்கிறாரு, நீ மனைவியாக கேட்ட அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன், மாணவியாக வந்து கேளுன்னு சொல்லுவார். அதனால் மாணவியாக வந்து கேட்பாங்க. அதனால் மதியம் வந்து பார்த்திங்கன்னா உச்சிக்கால பூஜையில் ஐயர் வந்து புடவை கட்டிட்டு அம்பாளை கூட்டிகிட்டு போவாங்க தரிசனம் பண்ணுறதுக்காக. அந்த மதியம் உச்சிக்கால பூஜை நீங்கள் தனுசு ராசிக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் காட்டில் இந்த வருஷம் இல்லைங்க எப்போவுமே மழை தான், எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மேசராசி. இந்த மேசராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானே பாக்யாதிபதியாக இருக்கார், ஆனால் அவரே விரையாதிபதியாகவும் வருவார். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. சரிங்களா. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மேசராசிக்காரங்களுக்கு வந்து பாக்யாதிபதியான குரு பகவான் தன்னுடைய பார்வையோட பலத்தின் மூலமாக உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை முறை அமையும். அப்போ அயல் நாடு வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அதிகமான ராஜயோகங்கள் இருக்கும். இன்னொரு விஷயம் கேட்டிங்க அப்படின்னா எப்போவுமே குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சிக்கு மெயின் கான்செப்ட் வந்து பார்த்திங்க வச்சுக்கோங்க என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே எந்த கிரகங்கள் இருக்கோ அந்த கிரகங்களை தொடும் பொழுது தான் தன்னுடைய பாவக பலனை கொடுப்பார். அப்போ உங்கள் தசா புத்தி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த மேஷத்தை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆளுமை திறமை எல்லாமே நிறைஞ்சிருக்குங்க. குரு பகவானுடைய பாக்யாதிபதி அம்சம் பெற்றவங்களே நீங்கள் தான். அப்போ என்னங்க குரு பகவான் உச்சபலம் அடையும் பொழுது அதிகப்படியான லாபம் உங்களுக்கும் உண்டு. ஏழரைச்சனியை பற்றி கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக வெளியூர் வெளிநாடு அந்த பயணமெல்லாம் அதிகமாக மேற்கொள்வீங்க. வீசா பாஸ்போர்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக மாற்றுக்கிறதே கிடையாது. பழனி மலை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போயிட்டு வரும்போது யானைப்பாதம் வழியாக போகணும். அப்போ என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா கருப்பு கொண்ட கடலையும் துவரம்பருப்பு டைமண்ட் கல்கண்டு இந்த 3ஐயும் வாங்கி கலந்து வச்சுக்கோங்க. ஒன்று செவ்வாய்க்கிழமைக்கு தான் போகணும். அதில் நட்சத்திரம் கிருத்திகை வரும்போது போனீங்கன்னா தொழில் ஸ்தானத்தில் ரொம்ப அபிவிருத்தியான லாபங்கள் கிடைக்கும். அப்போ நீங்கள் யானைப்பாதம் வழியாக ஏன் போகணும்னு கேட்டிங்கன்னா யானை அப்படிங்கிறது வந்து குரு பகவானை குறிக்கும், பாதம்ங்கிறது 12ஆம் இடத்தை குறிக்கும். குரு பகவானை மட்டும் இயங்குறோம். இன்னும் 7 சனி காலங்கும்போது சனி பகவான் நடைப்பயணம். அதனால் யானைப்பாதை வழியாக நடக்கும் பொழுது இன்னும் சிறந்த மாற்றம் கிடைக்கும். அந்த கருப்பு கொண்ட கடலையும் டைமண்ட் கல்கண்டையும் துவரம்பருப்பையும் யானைப்பாதம் வழியாக போகும்போது தயவு செஞ்சு மற்ற விஷயத்துக்கு நோட் பண்ணாதீங்க. உங்கள் இயர்ஃபோன்லேயோ ப்ளூடூத்லேயோ விநாயகர் அகவல் சஷ்டி கவசம் வேல் விருத்தம்னு முருகனுடைய பாடலை கேட்டுட்டு தான் நீங்கள் வந்து யானைப்பாதம் வழியாக போகணும். அப்போ என்ன பண்ணணும், கையில் இருக்கக்கூடிய இந்த கருப்பு கொண்ட துவரம்பருப்பை டைமண்ட் கல்கண்டை எறும்புகளுக்கு தீனி போட்டே போகணும். போயிட்டு வந்து பாருங்கள், உங்களுடைய மிகப்பெரிய மாற்றம் கண்டிப்பாக வரும். இது அனுபவ பதிவு. வாழ்த்துகள். தமிழரசன் சார், மற்றவங்களை குறைச்சி மதிப்பிடும் ராசிகள்னா யார் யார்? முதல் ராசியாக மேஷ ராசி நம்ம பார்ப்போம். என்ன காரணம்னா
மேஷங்கிறது ஃபஸ்ட்டு ராசிங்க. 12 ராசியில் மேஷ ராசிங்கிறது முதல் ராசி. அப்போ தலக்கணம்னு உங்களுக்கு ஒன்று, ஈகோன்னு ஒன்று உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? எப்பயுமே தான் தான் இது முன்னாடி இருக்கும், முன்னாடி போய் நிற்கணும், அடுத்தவங்க நம்மளுக்கு பின்னாடி அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடிய ராசியில் முதன்மையான ராசி மேஷம். என்ன காரணம்? செவ்வாய் வந்து ஆட்சி பெறக்கூடிய வீடு மேஷம். சூரியன் 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணியாதிபதி வந்து ராசிலேயே வந்து சித்திரை மாதத்தில் உச்சமடைவார். அப்போ சித்திரை மாதத்தில் சூரியன் உச்சமடைகிறனால எப்படி இருக்குன்னா, தாந்தா அப்படிங்கிற ஒரு கிங்கு மாதிரி, ஒரு டீம் லீடர் மாதிரி இவங்க தான் திங்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த ராசி விட மற்ற ராசியெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய டேலண்டானவங்க இருக்காங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் மட்டம் தட்டி கொஞ்சம் குறைச்சி, இவங்க சரியில்லை, இவங்களுக்கு என்ன போய் டேலண்ட் இருக்குன்னு சொல்லி தான் தான் பெருசு, நம்ம தான் எல்லாமே அப்படிங்கிற ஒரு ஈகோவும் ஒரு விட்டு கொடுக்கக்கூடாத விட்டு கொடுக்காத அந்த மனப்பான்மை இந்த மேஷராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. சரிங்களா? மேஷராசிக்காரங்களுக்கு இந்த குணமெல்லாம் இருக்கும். சரிங்களா? நீங்களும் நல்லா இருப்பீங்க, அடுத்தவங்களும் நல்லா இருக்கட்டும். இப்போ உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள், 12ஆம் இடமான விரைஸ்தானத்தில் சனி இருக்கிறனால ஒரு சில பேர் வைத்திருச்சனாலே சொல்லுவாங்க, அவன் என்னத்தை போய் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நம்மளுக்கு நல்லா இல்லைன்னு அடுத்த மணி குறை சொல்லுவோம்ல, அது ஒரு சில ராசி சொல்லும். அதில் மேஷ ராசிக்காரங்க ஒன்று. சரிங்களா? இப்போ உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு குரு வருவார். எப்போ நடக்கும்? இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி. 4ஆம் இடமான சுகஸ்தானத்துக்கு குரு வந்து 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்க சனி மேலே பார்வை இருக்கும். அப்போ சனிங்கிற கொடுமையான கிரகம், கெட்ட கிரகத்து மேலே குரு பார்வை விழுகிறதுனால அந்த கெடுபலன்கள், கொடுமையான விஷயங்கள், சனி வந்து வாழை சுருட்டிட்டு இருப்பாருங்க. சரிங்களா? சனினால் அங்கே பெரிய பாதிப்பு இருக்காது. அதனால் நீங்களும் நல்லா இருப்பீங்க. ஆனால் அவ்வளோ சீக்கிரம் யாரையும் குறைச்சி மதிப்பீடு போடாதீங்க. கொஞ்சம் ஈகோ ப்ராப்ளம் இதெல்லாம் வரும். முடிஞ்சளவு கொஞ்சம் முழுமையாக தவிர்க்க முடியலன்னு ஓரளவு கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப நல்லது மேஷராசிக்காரங்களுக்கு. துலாம் ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா, இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இது பண்ணுவாங்க. என்ன காரணம்னா, தராசு என்ன பண்ணும்? ஒரு வியாபார இடத்துல தராசு இருக்கும், கோர்ட்டில் நல்ல தராசு இருக்கும். பார்த்தீங்களா? எடை போட்டுருவாங்க ஒருத்தர். தராசுனா இவங்க நடுநிலையாக இருப்பாங்க. இவங்க யார், இவங்க யார், இவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. நீங்கள் ஜட்ஜ் பண்ணாமல் இருந்தீங்கனாலே கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். சரிங்களா? அடுத்தவங்களை ஈஸியாக நீங்கள் குறைச்சி மதிப்பீடு போட்டுறாதீங்க. ஏன்னா ஒரு சில ராசியெல்லாம் இருக்குது, அதவங்களாம் உங்களை விட டேலண்டானவங்களா, திறமசாலியாக இருப்பாங்க. சரிங்களா? நீங்கள் எந்த அளவுக்கு குறைச்சி மதிப்பீடாமல் இருக்கீங்களோ, அடுத்தவங்களை வந்து கெஸ் பண்ணாமல் இருக்கீங்களோ, உங்கள் வாழ்க்கையும் நல்லாயிருக்கும், அடுத்தவங்க வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். இப்போ உங்கள் ராசிக்கு பாருங்க, 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராகு இருக்கார். குரு உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் இடமான பாகிஸ்தானத்துக்கு குரு இருந்து 9ஆம் பார்வையை 5ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. சரிங்களா? கொஞ்சம் மனசு வந்து அழைப்பாயும், கொஞ்சம் மனசு தடுமாறும். இவனத்தை போய் அவனத்தை போய் நம்ம தான் எல்லாமே, நம்ம தான் கிங்கு, நம்ம தான் ராஜா அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் தோணும். சரிங்களா? அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க. அடுத்தவங்க சப்போர்ட் பண்ணுங்கள், வழி விடுங்க, விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது பெரிய விஷயம் கிடையாது. சரிங்களா? 6ஆம் இடத்துல வர சனி இருக்காருங்க. எவ்வளோ பெரிய எதிர்ப்பு வந்தாலும் சமாளிக்கக்கூடிய நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்க. அதனால் கவலைப்படாதீங்க, நீங்களும் நல்லா இருப்பீங்க. அவ்வளோ சீக்கிரம் யாரையுமே ஜட்ஜ் பண்ணாதீங்க, குறைச்சி மதிப்பீடு பண்ணிடாதீங்க. ஓகே. விருச்சக ராசிங்க. விருச்சகங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே காலப்புருஷத்துக்கு 8வது ராசி விருச்சகம். சந்திரன் வேறு அங்கே நீச்சமடைகிற ராசி வேறு. சரிங்களா? அதனால் வந்து மைண்டு உங்களை போட்டு குழப்பம். சரிங்களா? என்னடா இவன் அப்படி இருக்கான் இப்படி இருக்கான்னு சொல்லி புலம்பிகிட்டே இருப்பாங்க. புலம்பிகிட்டே இருக்கக்கூடிய ராசியில் விருச்சிக ராசி ஒன்று. சரிங்களா? அவன் அப்படி இருக்கான், இவன் இப்படி இருக்கான், நம்ம தான் எல்லாமே தெரிஞ்சவன், உலகத்தை அத்தனையுமே தெரிஞ்சவன் நம்ம தான் அப்படின்னு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு ஈகோ இருக்கும். சரிங்களா? அது நீங்கள் எப்போ விட்டு கொடுத்து வெளியே வர்றீங்களோ அதுக்கப்புறம் தான் உங்கள் வாழ்க்கையை மாறும். சரிங்களா? ஏன்னா இந்த ராசி அப்படி தான், இந்த ராசியோட குணமே அப்படி தான். சரிங்களா? ஏன்னா இப்போ 5ல் வரை சனி உட்காந்துருக்காரு. அப்படி மைண்டு போட்டு அப்படியே உங்களுக்கு போட்டு அப்படியே மந்தமாக அப்படி வச்சுட்டு இருப்பார் உங்களை. 5ஆம் இடங்கிறது மைண்டு. அந்த இடத்துல சனி இருக்கிறனால தேவையில்லாத தாட் இருக்கும், மைண்டு டைவர்ட் ஆகுங்க உங்களுக்கு. அவன் நல்லா தான் பண்ணியிருப்பான், கரெக்டாக தான் பண்ணியிருப்பான், நீங்கள் குறை சொல்லுவீங்க. இவன் சரியில்லை, இவன் நம்மளோட கீழே இருக்கவன் வந்து இவனுக்கு என்ன போய் தெரியும் அப்படிம்பீங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. சரிங்களா? இந்த வருஷம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாகிஸ்தானத்தில் உச்சமடைகிறார். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் குரு உச்சமாவார் கடகராசியில். அப்போ உங்கள் ராசியை குரு பார்த்துருவார். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்த்துருவார். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பார்ப்பார். எல்லா ரூட்டும் கிளியர் ஆகும். சரிங்களா? அடுத்தவங்களை தயவு செஞ்சு நீங்கள் வந்து அமைதியாக இருங்க, அடுத்தவங்களை குறை சொல்லாதீங்க. தயவு செஞ்சு குறை சொல்லாமல் பொறுமையாக இருந்தீங்கனாலே நீங்களும் ஜெயிப்பீங்க, அடுத்தவங்களும் ஜெயிப்பாங்க. சரிங்களா? விட்டு கொடுத்துப்பாங்க. விருச்சிக ராசிக்காரங்க தேல் தானே, தியாக மனப்பான்மை கொண்டவங்க. விட்டு கொடுத்து போகிறது தப்பே கிடையாது, நல்லா இருப்பீங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சார்பட்ட பரம்பரை இந்த படத்தில் வரக்கூடிய ஃபேமஸான சீன்ஸை ரிலேட் பண்ணி ஒரு ராசிக்குமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ நம்ம ஆஸ்ட்ராலஜிஸ்ட் வந்து ரொம்பவே சுவாரஸ்யமாக இந்த பதிவு வந்து கொண்டு போயிருக்காங்க. ஸோ இந்த ஷோ வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வேறு எந்த படத்தை நம்ம பேசலாம் அப்படிங்கிறதும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய ஜோதிட ரீதியான விஷயங்கள் வந்து வரப்போகுது. அது எல்லாமே பார்க்க நம்ம ஆஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.